சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கிறிஷுக்கு உதவி செஞ்சதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்த விஜயா, கிறிஷ் மூலமா நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லார்கிட்டையும் நான் தான் கிறிஷுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் ஸ்கூலில் போய் பேசினேன், அதனால தான் கிறிஷ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படின்னு நான் பேசினா எல்லாரும் கண்டிப்பாக நம்புவாங்க. இதன் மூலமா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லை, பார்வதியோட ஃப்ரெண்டும் இதை அப்படியே நம்புவாங்க. நமக்கு மற்றவங்க எல்லாரும் நம்மளை பாராட்டணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் செய்யணும், இங்கே செய்யாத உதவியை தான் செஞ்சதா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. விஜயா எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி கிட்ட முன்னாடியே சொல்லிடுறாங்க, நான் இன்னைக்கு இங்கே கிறிஷை பற்றி பேச போகிறேன். எல்லார் முன்னாடியும் நான் கிறிஷுக்கு உதவி செஞ்சதாக பேசும்போது நீயும் உன் ஃபோனில் அதை ஆதாரமாக எடுக்கணும், உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும், புரியுதில்ல அப்படின்னு சொல்ல. ஆனால் நீ எந்த உதவியும் செய்யலையே, மீனா முத்து தானே கஷ்டப்பட்டு கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க, நீ எந்த உதவியும் செய்யாமல் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே முத்துவும் மீனாவும் தான் கிறிஷுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனாலும் என் வீட்டில் தானே முத்துவும் மீனாவும் இருக்காங்க, கிறிஷுக்கு அவங்க உதவி செஞ்சா என்ன, நான் உதவி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கிறிஷ் உன் வீட்டில் இருக்கும்போதே கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சல விஜயா, அது மட்டுமா இங்கே கிறிஷ் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் மீனா கிறிஷை தன்னுடைய அம்மா வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போனாங்க. உன் வீட்டுக்கே இந்த கிறிஷ் வரக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்ச நீ இப்போ நல்லது செய்கிறேன்னு பொய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டில் உள்ள மீனா முத்து உதவி செஞ்சதால அந்த உதவியை நானே செஞ்சதா சொன்னால் எந்த தப்பும் இல்லை. இவங்க கிட்டலாம் எப்படி பேசணும், இவங்களை நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும் பார்வதி, கேள்வி கேட்காத பார்வதி அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவும். உடனே பார்வதியும், சரி விஜயா கோவப்படாத, நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன், உன்னை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வர சொல்லிட்டேன், வேறு வழி இல்லை, நீ சொன்ன மாதிரியே நீ பேசும்போது நான் இதை என் ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கும் அனுப்புகிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க பார்வதி. அங்கே கிளாஸுக்கு வந்த எல்லார்கிட்டையும் விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினப்பேன், அதனால தான் நான் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்கல, நீங்கள் என் கிளாஸில் எனக்கு தெரிஞ்சதை நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்களான்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. உடனே விஜயாவும், என்னை பற்றி சரியாக தெரியாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றது என்னுடைய எண்ணம், அது மட்டும் இல்லாமல் அதனால தான் உங்ககிட்ட நான் பணத்தை எதிர்பார்க்காம இந்த கிளாஸில் எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சேன். இப்போ கூட கிறிஷ்ன்ற பையனுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷ் யாருன்னு கேட்க, உடனே கிறிஷை நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன், கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க, ஆனால் கிறிஷ் ஸ்கூலில் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டான், இனி அந்த ஸ்கூலில் கிறிஷ் படிக்கவே கூடாதுன்னு அந்த செஞ்ச பிரச்சனையால் அந்த பையனோட அப்பா இப்படி ஒரு முடிவெடுக்க, கிறிஷுக்காக நான் தான் அந்த ஸ்கூலில் போய் பேசினேன், கிறிஷுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கேன், இப்போ கிறிஷ் நல்லபடியாக அந்த ஸ்கூலில் படிக்கிறான், இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் செஞ்ச உதவியெல்லாம் என்னென்ன தெரியுமா அப்படின்னு இங்கே மீனா முத்து என்னெல்லாம் கிறிஷுக்காக செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த எல்லாருமே விஜயா சொல்கிறது உண்மைன்னு நம்புகிறாங்க. உடனே பார்வதியும் இது எல்லாத்தையும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே விஜயா, கிறிஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிறிஷை நானே படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன செய்ய அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கிறிஷோட அம்மா கிறிஷ் மேலே அக்கறையாக இருக்கணும், இனி உங்கள் பையனை நீங்கள் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கணுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத கிறிஷோட அம்மாக்கிட்டேயும் நான் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் பார்வதியோட வீட்டுக்கு பூ கொண்டு வந்த மீனாவும் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் விஜயா பேசின ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாக அங்கே பார்வதியோட வீட்டுக்குள்ளே மீனா வராங்க. பார்வதியும், விஜயா உன்னோட மருமக மீனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, பேசிகிட்டு இருந்த விஜயா இங்கே மீனாவை பார்த்துட்டு பேச முடியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே பார்வதி, என்ன விஜயா நீ வேற, முத்து மீனா செஞ்சது எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, மீனாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ மீனா என்ன செய்ய போகிறாளோ தெரியலன்னு சொல்லும்போது, இந்த மீனா எதுக்கு இங்கே வரணும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, முதல்ல மீனா கொண்டு வந்த பூவெல்லாம் வாங்கிட்டு இங்கே மீனாவை இங்கேருந்து அனுப்புன்னு சொல்லும்போதே மீனா அங்கே வந்துடுறாங்க. என்னென்னவோ பேசுகிறீங்க, நாங்கள் செஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சதாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு நீங்கள் நீ வந்த வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும்,
பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாதுல்ல, அதான் கேள்வி கேட்டேன். நீங்கள் உண்மையாகவே கிறிஷுக்கு உதவி செஞ்சுருந்தா நான் ஏன் வந்து பேச போகிறேன்? நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் முத்து மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லை, பாசம் இல்லை. நீங்கள் கிறிஷுக்கு உதவி செஞ்சீங்களா? எப்போ உதவி செஞ்சீங்க? உங்கள் வீட்டில் கிறிஷ் இருக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு கிறிஷை இங்கேருந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போங்கன்னு அந்த பேச்சு பேசுனீங்க. கிறிஷை பார்த்துக்கிட்டது நாங்கள், கிறிஷுக்கு உதவி செஞ்சதும் நாங்கள். கிறிஷ் நல்லபடியாக படிக்கணும், அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யவே வேண்டான்னு கோவமாக பேசி அடம் பிடிச்சது நீங்கள். ஆனால் இப்போ எல்லார்கிட்டையும் நாங்கள் செஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அதான் கேள்வி கேட்குறேன். நான் பேசுகிறதெல்லாம் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அத்தை. நீங்கள் கிளாஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கீங்க. இவங்கக்கிட்ட எதுக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையுமே பார்வதி அத்தை தான் ஃபோனில் ஆதாரமாக எடுத்துகிட்ருக்காங்க. எதுக்காக? மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவா? எல்லாரும் உங்களை பாராட்டணுன்றதுக்காகவா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் இவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னு மீனா ரொம்ப கோவமாக கேள்வி கேட்க, உடனே இங்கே விஜயாவும் நாளைக்கு கிளாஸை வந்து பார்த்துக்கலாம், சரி எல்லாரும் கிளம்புங்க, இந்த மீனா வேற இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கா, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிளாஸுக்கு வந்த எல்லாருமே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன மேடம், உங்கள் மருமக வந்து உண்மை எல்லாத்தையும் சொன்ன உடனே நீங்கள் எங்களை இங்கேருந்து கிளம்ப சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் யாருக்கும் உதவி செய்யலையா? நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானா? நாங்களும் உண்மைன்னு அப்படியே நம்பிட்டோமே அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிக்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு மீனா மேலே அவ்வளோ கோவம் வருது. உடனே பார்வதியும், மீனா கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் பொறுமையாக இருக்கணும்? நான் எந்த தப்பும் செய்யலை. நாங்கள் செஞ்ச உதவியை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காத விஜயாத்த அந்த உதவியை நான் தான் செஞ்சேன்னு நல்ல பேர் வாங்குறதெல்லாம் தப்பு தானே? இவங்க எதுக்காக பொய் சொல்லணும்? அதான் நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் இவங்கள மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டேன். அதனால் தெளிவாக வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு எல்லாருக்கும் புரிய வச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மீனா சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவோட கிளாஸில் வந்த எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு. அத்தை இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு சொல்ல, போதும் மீனா, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான். இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்ட. நீ யார் என்னை கேள்வி கேட்குறதுக்கு? நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்த? பார்வதி பார்த்தன்ல, மீனா வேணும்னே என்னை தலைகுனிய வச்சுட்டா. இதுக்கு தான் மீனாவை வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, நான் என் வேலையாக தான் வந்தேன். நீங்கள் பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதியத்தை உங்கள் ஃப்ரெண்டு விஜயா கிட்ட சொல்லி வைங்க. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி நல்ல பேர் வாங்குறதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைங்க. இந்தாங்கத்த, நீங்கள் பூவெல்லாம் கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னு பார்வதி கிட்ட பூவெல்லாம் கொடுத்துட்டு மீனா ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பார்வதியும், என்ன விஜயா நீயும் பொய் சொன்ன, அதனால மீனா ரொம்ப கோவமாக கேள்வி கேட்டா. நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் தான் முன்னாடியே சொன்னேனே, உன் பையன் முத்துவை நீ வந்து மகனாக ஏற்றுக்க மாட்டேங்கிற, மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிற. ஆனால் அவங்க செஞ்ச உதவியை நீ செஞ்சதா சொன்னால் தப்பு தானே? அப்புறம் மீனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்க தானே செய்வா. மீனாவுக்கும் கோவம் வரதானே செய்யும். நீ உண்மையாகவே கிருஷ்ணன் நல்லா பார்த்துக்கிட்டேன்னா பரவாயில்ல, நீ சொல்கிறத என்னாலே ஏற்றுக்க முடியல. அப்புறம் மீனா எப்படி பொறுமையாக இருப்பா அப்படின்னு பார்வதி மெதுவாக சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, மீனா தான் என்னை புரிஞ்சிக்காம கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டு போகிறானா? பார்வதி நீயும் இப்படி பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, வேற நான் என்ன செய்ய முடியும்? சரி விஜயா, நாளைக்கு நீ வந்து கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் கிளம்புறேன். மீனா பேசின பேச்சுக்கு இன்னைக்கு மீனாவை நான் சும்மா விட போகிறதில்ல. கிளாஸுக்கு வந்த எல்லாரும் முன்னாடியும் என்னை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு இப்படி என்னை தலைகுனிய வச்சுட்டா. நாளைக்கு வர எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க, என்னன்னு நான் பதில் சொல்ல முடியும்? மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிளம்புறேன் பார்வதின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பார்வதி வீட்டிலேருந்து கிளம்பி விஜயாவும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. மீனா எப்பயும் போல் பூ கொடுக்க போகிறாங்க. தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறாங்க. அந்த சமயம் சந்திரா கேட்குறாங்க, என்ன மீனா, கிறிஷ் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, அதான் அவங்க பாட்டி வீட்டுக்கு கிறிஷ் போயிட்டான்ல, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. எங்களால் தான் கிறிஷை போய் பார்க்கவும் முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ சாப்பிட்டியா, இல்லை நிறைய வேலை பார்க்குறியா, அதான் கேட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கிறிஷை நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். இங்கே கிறிஷோட அம்மா எங்ககிட்ட நன்றி சொல்லவும் இல்லை. அவங்க யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் விஜயாத்தை செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா. நாங்கள் செஞ்ச உதவியை விஜயாத்தை அவங்க செஞ்ச மாதிரி எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. பார்வதியத்தை வீட்டுக்கு போனப்போ தான் இந்த உண்மையே தெரிய வந்தது. அதெல்லாம் நினச்சி பார்த்து என்னால் தாங்கவே முடியல.
தன்னுடைய பையன் முத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாதவங்க நல்ல பேர் வாங்கி என்னம்மா செய்ய போகிறாங்க? எனக்கு ஒரு நல்ல மாமியாராகவும் அவங்க இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு புரியவே மாட்டேங்குதும்மா. நாங்கள் நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. என்ன செய்ய, என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதான் அந்த வீட்டில் என்னால் என் வேலையவும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. இல்லைனா நான் எப்பயோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சந்திரா கேட்கும்போது, ஆமாம்மா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதானு இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லி இங்கே மீனாவும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க சந்திரா கிட்ட. உடனே சந்திராவும், என்ன மீனா நீ உன் மாமியாரை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அவங்கக்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசிட்டு வந்த? பார்வதியோட வீட்டுக்கு போனா உன் வேலையை முடிச்சுட்டு நீ கிளம்பி வராமல் நீ ஏம்மா இப்படிலாம் பேசின? இப்போ உன் மாமியார் உன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ போன உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க. உன் மாமியாரை உன்னால் சமாளிக்கவே முடியாதே. இப்போ வரைக்கும் என்னை சம்மந்தின்னு நினச்சி என்கிட்ட சந்தோஷமாக அவங்க பேசினதும் இல்லை, மதிப்பு மரியாதை கொடுத்ததும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு மீனா தேவையில்லாமல் இப்படி உன் மாமியார்கிட்ட பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்டு மனசு வேதனைப்படுறாங்க சந்திரா. உடனே மீனாவும், நான் என்னம்மா பேசிட்டேன்? நான் சரியாதாம்மா பேசியிருக்கேன். தன்னுடைய பையன் முத்துவை மகனாக ஏற்றுக்காமல் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது இதெல்லாம் சரியே இல்லைன்னு எங்களை திட்டுறவங்க நாங்கள் செஞ்ச உதவியால் அவங்க ஏம்மா நல்ல பேர் வாங்கணும்? எங்களை புரிஞ்சிக்காத என் மாமியார் என்ன பேசினாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. பிரச்சனை செஞ்சாலும் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க எனக்கு தெரியுமா? அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு. இன்றைக்கி அவங்க பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்பும் இல்லையே, அப்புறம் எதுக்காக மகனாக ஏற்றுக்காமல் இருக்கீங்கன்னு நானும் கேள்வி கேட்பேன். அப்புறம் தானே தெரியும் மனோஜ் எப்படிப்பட்டவருன்னு அவங்க அம்மாவுக்கு நான் புரிய வைப்பேம்மா அப்படின்னு மீனாவும் பேசிகிட்டு இருக்க. சரி மீனா, எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீயும் முத்து தம்பியும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். ஆனால் உன் மாமியாரை நினச்சாதான் எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்கு மீனா. தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் செய்யவும் வேண்டாம், நீயும் கொஞ்சம் கவனமாகவே பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இங்கே மீனாவும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, இந்த மீனா பார்த்தீங்களா என்ன செஞ்சிட்டான்னு? பார்வதி வீட்டுக்கு வந்தாங்க, பூ கொடுத்துட்டு போகாமல் வந்த எல்லார் முன்னாடியும் என்னை ரொம்பவே தலைகுனிய வச்சுட்டா. இனி நான் எப்படி அங்கே போய் பார்வதி வீட்டில் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியும்? நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு இந்த மீனா நினைக்கிறா. நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. எனக்கு யாரும் என்னை பாராட்டக்கூடாது, எனக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. இந்த மீனா வரட்டும், இன்றைக்கி நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? நீ எதுவும் பேசாமல் மீனா கண்டிப்பாக கோவப்பட்டிருக்க மாட்டா. ஏன் நீ பார்வதி வீட்டில் என்ன பேசுன, என்ன செஞ்ச, ஏன் மீனா கோவப்பட்டான்னு கேட்கும்போது, நான் என்ன வேணாலும் செய்வேங்க, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அதை கேள்வி கேட்க இந்த மீனாக்கு முதல்ல என்னங்க தகுதி இருக்குது? இந்த வீட்டில் மீனா வீட்டு வேலை செய்ய தான் இருக்கான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீட்டு மருமகளாக நான் இன்னும் மீனாவை ஏற்றுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி கேட்டால இன்னைக்கு மீனா வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு ரொம்ப கோபமாக இருக்க. உடனே அண்ணாமலையும், வேண்டாம் விஜயா, நீ பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை. தேவையில்லாமல் மீனா கிட்ட பிரச்சனை செய்யாத. ஏற்கனவே முத்து உங்ககிட்ட பேசாமல் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். முத்துவும் மீனாவும் உன்னால் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க. அப்புறம் ரொம்ப கோவமாக அவங்களும் உன்னை தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே அந்த மீனா அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்கா. இனி மீனா என்னை எதிர்த்து பேசவே கூடாது. இன்றைக்கி நான் ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்கும்போது அங்கே முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. உடனே அண்ணாமலையும், என்னப்பா முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா மீனா வந்துட்டாளான்னு சொல்லும்போது, இல்லைப்பா பூ கொடுக்க போன மீனா இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், இந்த மீனா எங்கே போகிறா என்ன செய்கிறான்னு ஒன்றுமே தெரியல, ஆனால் வீட்டு வேலை எதையும் சரியாக கவனிக்கிறதே இல்லை, எல்லாம் இந்த முத்து கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா அம்மா எதுக்குப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்ல, முத்து நீ சவாரி முடிச்சுட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. விஜயா இப்போவா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போதே அங்கே மீனாவும் வந்துடுறாங்க. உடனே மீனா, இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க. என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், என் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், அதாங்க கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா. மீனாக்கு தெரியும் விஜயா கிட்ட பேசினா பெரிய பிரச்சனை செய்வாங்கன்னு. விஜயாவை கண்டுக்காம வீட்டுக்கு வந்த மீனாவும் முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து கேள்வி கேட்குறாரு, இல்லை மீனா, நான் வரும்போதே அம்மா உன்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, வேற எதுவும் பிரச்சனையா என்ன? நீ இப்போதான் வீட்டுக்கு வர, அவங்க ஏன் கோவமாக இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு முத்து கேள்வி கேட்க, உடனே மீனாவும், உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும்,
உங்களை திட்டணும், இல்லை என்ன அவமானப்படுத்தணும். இப்படி ஏதாவது வீட்டில் பிரச்சனை செய்கிறது உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் மனோஜும் தான். அவங்க என்னை பற்றி இப்போவா பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி? நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்தே உங்கள் அம்மா இப்படி தான் என்னை பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம வேலையை தாங்க பார்க்கணும். உங்கள் அம்மாவுக்கு தான் வேறு வேலையே இல்லையே அப்படின்னு மீனாவும் இங்கே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்ட விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. என்ன சொன்ன மீனா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நான் உண்மையை தான் சொன்னேன். நீங்கள் தான் பார்வதி அத்தை வீட்டில் பொய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலையும், என்னம்மா மீனா என்ன நடந்தது? நான் அப்போவே நினச்சேன் பார்வதி வீட்டில் கண்டிப்பாக விஜயா ஏதோ பிரச்சனை செஞ்சுருக்கா, அதான் நீ கோவமாக பேசியிருக்கேன்னு. ஆனால் விஜயா எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நீயாவது சொல்லுமா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, மாமா நான் எந்த தப்பும் செய்யலை, உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? விஜயாத்தை ரொம்ப பொய் சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும்போது, நீ யார் முதல்ல என்ன கேள்வி கேட்குறதுக்கு? பார்வதி வீட்டுக்கு எதுக்கு வந்த? பூ கொடுக்க தானே வந்த. அப்போ உன் வேலையை தானே பார்க்கணும். அங்கே என் கிளாஸில் நீ செஞ்ச பிரச்சனையால் இனி யாராவது என் கிளாஸுக்கு வருவாங்களா? இல்லை என்னை கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை தருவாங்களா? பார்வதியும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லும்போது, ஏன்னா நான் பொய் சொல்லலாத்த, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயா தேவையில்லாமல் மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், அப்பா சொல்லி வைங்கப்பா அம்மா கிட்ட, எப்போ பார்த்தாலும் என்ன தான் இப்படி பேசுவாங்க, என்னை நம்பி வந்திருக்க மீனாவை இப்படி பேசினா நான் பொறுமையாக இருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பேசின பேச்சால் பிரச்சனை வருது. அந்த சமயம் கடையிலேருந்து ரோகிணி மனோஜன் எல்லாரும் வரும்போது மீனாவும் முத்துவும் விஜயாவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்த்தீங்களா மனோஜ், இந்த மீனாவும் முத்துவும் எப்படிலாம் விஜயா ஆண்டியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வீட்டில் நம்மளை எப்படி இந்த முத்துவும் மீனாவும் மதிக்காமல் இப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி என் அம்மாவையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு மனோஜுக்கு ரொம்பவே கோவம் வருது. அங்கே வந்த மனோஜும், முத்து என்ன இது, நீயும் அம்மாவை புரிஞ்சுக்காம பேசுகிற, மீனாவும் இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டியா? இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை முதல்ல நீங்கள் 2 பேரும் தரணும். இல்லைனா இந்த வீட்லேயே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், அதை சொல்ல நீங்கள் யார் மனோஜ்? உங்களுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது அப்படி பேசுகிறதுக்கு? நீங்கள் இந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் விஜயாத்தைக்கு இங்கே என் வீட்டுக்காரரும் அவங்களோட பையன்தான். அதனால் என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எங்களை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே என்ன நடந்ததுன்னு அண்ணாமலை கேட்க, மீனா எல்லாரும் முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பார்வதி அத்தை வீட்டுக்கு நான் போனேன், அவங்க பூ கொடுக்க சொன்னாங்க, நானும் எடுத்துகிட்டு போனேன். மற்றபடி நான் இவங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்தணும்னு நாங்கள் போகவும் இல்லை. இவங்க தான் நாங்கள் கிறிஷுக்கு செஞ்ச உதவி எல்லாத்தையும், நான் தான் கிறிஷுக்காக உதவி செஞ்சேன், ஸ்கூலில் இப்போ கிறிஷ் நல்லா படிக்கிறானா அதுக்கு காரணம் நான் தான், இவங்க எல்லார் முன்னாடியும் பொய் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க, எல்லாரும் இவங்கள பாராட்டணும்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எல்லார் முன்னாடியும் பொய்ன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இவங்க கிறிஷுக்கும் உதவி செய்யலை, தன்னுடைய பையன் முத்துவையும் கவனிக்கலை, அக்கறை இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் தானே இருந்தாங்க. இவங்க மட்டும் என்ன நல்ல அம்மாவாக இருந்தாங்க? இல்லையே. எனக்கு விஜயாத்தை ஒரு நல்ல மாமியாரும் கிடையாது, என் வீட்டுக்காரருக்கு இவங்க ஒரு நல்ல அம்மாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க பொய் சொல்லணும்? ஏன் மற்றவங்கள ஏமாற்றணும்? இங்கே என் வீட்டுக்காரர் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் முத்து தான் தப்பு செஞ்சுருப்பான்னு சொல்லி அங்கே வந்தவங்க முன்னாடி என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே விஜயாத்தை தானே. அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சது யார்? விஜயாத்தை தானே. இப்போ கிறிஷுக்கு நான் தான் உதவி செஞ்சேன், அவனை நான் தான் படிக்க வைக்கிறேன், இப்போ கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு காரணம் நான் தானே பொய் சொல்லி அப்படி எதுக்காக இவங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு கேட்க, என்ன விஜயா இதெல்லாம், மீனா சொல்கிறது உண்மையானு கேட்க, இல்லைங்க மீனா சொல்கிறது உண்மைதான், இருந்தாலும் நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அப்படி சொன்னால் அங்கே வந்தவங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நீ திருந்தணும், நீ மற்றவங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யணும், அதுக்கப்புறம் இப்படி உன்னை பற்றி நீ பெருமையாக பேசுனா பரவாயில்ல. முத்து மீனா உதவி செஞ்சால் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ எந்த உதவியும் செய்யாமல் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற, நீ சொன்னது பொய் தானே, அப்போ அது தப்பு தானே. அதான் மீனா கேள்வி கேட்டிருக்கா. முத்துவை இப்போ வரைக்கும் உன் மகனாக ஏற்றுக்கவே கூடாதுன்னு அடம்பிடிக்கிற, முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எல்லா தப்பையும் செஞ்சது மனோஜ் தான் அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சிக்காம தப்பு செஞ்ச மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறியே, அப்புறம் நீ இப்படியெல்லாம் பேசுனது தப்புன்னு தான் நானும் சொல்கிறேன். அதான் மீனாக்கு கோவம் வந்திருக்கு. மீனா என்னைக்கு பொய் சொல்ல மாட்டா,
அதனால தான் நீ செஞ்சது எல்லாமே தப்புன்னு உனக்கு புரிய வச்சிருக்கா. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, ஓ மேலே தான் நிறைய தப்பு இருக்குது. ஆமாம், நீ ஏன் நல்ல பேர் வாங்கணும்னு எப்போ பார்த்தாலும் நீ பேசுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எல்லாத்தையுமே இங்கே பார்வதி எதுக்காக தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுக்கணும்? காரணம் இல்லாமல் இப்படிலாம் நடக்காதுல்ல. எதுக்காக இப்படிலாம் செய்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வந்தவங்க கிட்ட அப்படிலாம் பேசினா என்னை வந்து பெருமையாக நினைப்பாங்க, பாராட்டுவாங்க, நல்ல பேர் கிடைக்கும். என் கிளாஸுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, என்னை நம்பி வருவாங்க, அதன் மூலமாக எனக்கும் நல்லா வருமானம் வரும் தான் அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் அந்த மீனா அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனையே கவனிக்காத நீங்கள்லாம் நல்ல அம்மாவான்னு கேள்வி கேட்குறா. அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினா. எல்லாரும் என்னை என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? தலை குனிஞ்சு நின்னுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, மீனா செஞ்சது தப்புன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன திட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா பேசுகிறாங்க. உடனே ரோகிணியும், என்ன முத்து, மீனா இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. விஜயாத்தை உங்கள் அம்மா தானே, அப்போ உங்கள் அம்மாவை மீனா திட்டும்போது நீங்கள் பார்த்துட்டு அமைதியாவா இருப்பீங்க? இதே மனோஜா இருந்தால் அவ்வளோ கோவப்படுவார். என்ன மனோஜ் இதெல்லாம்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா மேலே எனக்கு மட்டும்தான் பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. ஆனால் இந்த முத்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான், எங்கள் அம்மா பேச்சை கேட்காம இருக்கிறதுனால தான் சரியாக படிக்கவும் இல்லை, சாதாரண கார் டிரைவராக இருக்கான். ஆனால் நான் பார்த்தல, எங்கள் அம்மா பேச்சை கேட்டு பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நல்லா படித்து முன்னேறி இருக்கேன். இவங்கெல்லாம் என் அம்மாவை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என் அம்மாவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியும்? எங்கள் அம்மாவை தான் இப்படிலாம் பேசுனீங்க, என்கிட்ட வந்து பிரச்சனை செய்யாதீங்க மீனான்னு சொல்லும்போது, நீ எல்லாம் பேசவே கூடாது மனோஜ். நீ செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரரை இங்கே வந்து விஜயத்தை ஏற்றுக்காம ரொம்ப கோபமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டோட மருமகன்னு என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான் மனோஜ். முத்து மேலே உள்ள கோவத்தில் என்னையும் மருமகளாக ஏற்றுக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க விஜயாத்தன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும், என்ன பேசுகிற மீனா, முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீ எதுக்கு தேவையில்லாமல் மனோஜ்க்கும் பிரச்சனை செஞ்சிட்ருக்க? மனோஜ் என் பையன், என் பேச்சை கேட்டு நான் சொன்ன மாதிரியே இப்போ அவன் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் அந்த முத்து தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு இப்போ இந்த நிலமையில இருக்கான். நீ வேற இந்த முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்ன கேள்வி கேட்குற, நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலமையில இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன? இதுக்கு தான் இந்த முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, அத்தை, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் முத்துவை வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு தான். முத்து தப்பு செய்யலைன்னு எனக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலை மாமாவுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். மாமா, நீங்களாவது சொல்லுங்கள், அப்போ அது விஜய் அதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லும்போது, எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? முத்து என்னெல்லாம் செஞ்சான்னு எனக்கு தெளிவாக தெரியும். தன்னுடைய பாட்டி கூட தான் இருப்பேன்னு சொல்லி முத்து அடம்பிடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன அவமானப்படுத்தினது, மறுபடியும் வீட்டுக்கு வந்த முத்து செஞ்ச பிரச்சனையால் நாங்கள் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னோம். இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எல்லாம் தெரியும். ஆனால் அந்த தப்பை முத்து செய்யவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்ல, அப்போ வேறு யார் செஞ்சாங்க? உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னா இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா தப்பும் செஞ்சது மனோஜ். மனோஜுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும்னு செஞ்ச தப்பு எல்லாமே முத்து தானு. முத்துவை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த உண்மையை மனோஜ் யார்கிட்டேயும் சொல்லாமல் உண்மையை மறைக்கிறாரு. இது எல்லாமே இங்கே வந்து அண்ணாமலை மாமாவுக்கும் தெளிவாக தெரியும்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, ஆமாம் விஜயா, இன்னும் வந்து நான் இந்த உண்மையை மறைக்கக்கூடாது. முத்து தான் இங்கே வந்து மனோஜை பற்றின உண்மையை சொன்னால் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு இந்த உண்மையை சொல்லாதீங்கப்பான்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். போனால் போதுன்னு நான் ரொம்பவே பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனி இந்த உண்மையை மறைச்சா அப்புறம் மனோஜும் நீயும் என்னைக்கு முத்துவை புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி அண்ணாமலை உண்மை எல்லாத்தையும் சொல்ல, இங்கே விஜயாவும் மனோஜை பார்க்குறாங்க, முத்துவையும் பார்க்குறாங்க. உடனே ரோகிணி, அத்தை, இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. முத்து மீனாவை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக எப்பயும் போல் அண்ணாமலை மாமா சப்போர்ட் பண்ணுறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எதுக்காக இப்படி ஒரு தப்பை செய்யணும்? மனோஜை பற்றி தெரியும்ல, மனோஜ் உங்கள் பேச்சை கேட்டு நல்லா படித்து இப்போ பிஸ்னஸ் செய்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் பொறாமல் எங்களை இப்படி மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பையன் மனோஜை நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது, எப்பயுமே மனோஜை மகனாக ஏற்றுக்கக்கூடாது, தன்னுடைய நிலமை மனோஜுக்கும் வரணும்னு முத்துவும் மீனாவும் ஆசைப்படுறாங்க, அதான் பொய் சொல்கிறாங்க, இவங்களை நம்பாதீங்கன்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக, போதும் ரோகிணி, நடந்த உண்மை இதுதான். மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குது. தன்னுடைய அண்ணன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக மனோஜ் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னால் விஜயாவால் தாங்கிக்க முடியாதுன்னு தான் செஞ்ச நல்லதை கூட இங்கே வந்து முத்து யார்கிட்டையும் சொல்லாமல் மனோஜ்காக அமைதியாக இருந்தான். ஆனால் நீ என்னடானா முத்து மீனா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா? உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை, நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. இங்கே
எந்த பதிலும் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் விஜயா யோசிக்கிறாங்க, மனோஜுக்கு ரோகிணி சப்போர்ட் பண்ணாலும் மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்போ மீனா, முத்து, ஏன் என் வீட்டுக்காரர்னு எல்லாரும் சொன்னது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ், எல்லாரும் உன்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க, ஆனால் நீ நல்லா படித்து முன்னேறி இருக்க, நீ என் பேச்சை கேட்பேன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே பிரச்சனை செஞ்சது எல்லாமே நீதானா? முத்து மேலே எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, ரோகிணி சொன்ன மாதிரி இவங்க பொய் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்த கோவத்தில் மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்கிற, ஆனால் உங்கள் அம்மா ஒன்றை தான் நம்பிட்டு இருக்கா. நான் பொய் சொல்லவே மாட்டேன். முத்துவுக்காக தான் இந்த உண்மையை இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். இனியும் அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, உண்மைதாம்மா, முத்து மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. முத்து மேலே நீங்கள் பாசமாக இருக்கக்கூடாது, நீங்கள் என் மேலே தான் அக்கறையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு நான் தாம்மா முத்து செய்யாத தப்பை முத்து செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்தினேன். முத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். முத்து என் வழியில் தலையிடக்கூடாதுன்னு நினச்சேம்மா. அது மட்டும் இல்லை, நான் ஸ்கூலில் எல்லார்கிட்டேயும் பிரச்சனை செய்கிறேன்னு முத்துவுக்கு தெரியும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் முத்துக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க, என்னை கண்டுக்க மாட்டீங்க, என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு தான் போய் சொல்லிட்டேம்மா. முத்து மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் முத்து எனக்கு உதவிதாம்மா செஞ்சுருக்கான். நான் நல்ல பேர் வாங்கணும்னு செய்யாத தப்புக்காக முத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் உண்மை எல்லாத்தையும் சொல்லி அங்கே அழுகுறாங்க. உடனே மீனாவும், பார்த்தீங்களாத்த, நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசணும். இத்தனை நாள் மனோஜ் பொய் சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் இப்போ மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லும்போது ரோகிணி, விஜயா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி, இவ்வளோ நேரம் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண, இப்போ பார்த்தியா மனோஜ் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான், இனி என்னம்மா பேச போகிறேன்னு கேட்க, இல்லை அங்கிள், எனக்கு மனோஜ் இப்படிலாம் செஞ்சுருப்பாருன்னு தெரியாது. முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு எப்பயுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நல்ல பேர் வாங்க தான் மனோஜ் இப்படி சொன்னாருன்னு எனக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. எனக்கே உண்மை என்னன்னு இப்போ தான் தெரியும். இதுக்கு மேலே மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ், என்ன செஞ்சு வச்சுருக்க? அப்போ முத்து மேலே உண்மையாகவே தப்பு இல்லையா? எல்லார் முன்னாடியும் முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார், அதனால தான் சரியாக படிக்கல, இப்போ கார் டிரைவராக இருக்கார் அப்படின்லாம் நீ சொன்னியே. உங்கள் அம்மாவும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. உன்னை ரொம்பவே அவங்க பாராட்டி பேசுனதெல்லாம் நான் நம்பிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது தப்பு செஞ்சது எல்லாமே நீதான். ஏன் மனோஜ் பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே விஜயாவும், மனோஜ், அப்போ இத்தனை நாள் என்னை நம்ப வைக்கிறதுக்காகவும் நல்ல பேர் வாங்கிறதுக்காகவும் நீ பொய் சொன்னியான்னு கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, அதே தானே இப்போ நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பொய் சொல்கிறீங்க. உங்கள் பையன் மனோஜ் அப்போவே இந்த வேலையை செஞ்சுருக்காரு, இது தெரியாமல் தானே இருந்திருக்கீங்கன்னு மீனா சொல்ல, தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க ரொம்ப கோவமா. ஏன் மனோஜ் இப்படி செஞ்சேன்னு கேட்க, நான் தப்பு செஞ்சிட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா, அதுக்காக நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் கோவமாக பேசாதீங்கம்மா, என்னால் தாங்க முடியாதுன்னு மனோஜ் அழுகிறாரு. விஜயாவால் தாங்கிக்க முடியல. மீனா, முத்து 2 பேரும் உண்மையை தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு பொய் சொன்ன மாதிரியே மனோஜ் என்கிட்டையும் நல்ல பேர் வாங்க பொய் சொல்லியிருக்கான். அதனால் முத்துவ மகனாக ஏற்றுக்காமல் இத்தனை நாள் என்ன நடந்துச்சு, உண்மை என்னன்னு தெரியாமல் முத்துக்கிட்ட பேசாமல் என் பையன் முத்துவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். ஆனால் இன்றைக்கி மீனா மூலமாக தான் எனக்கு உண்மை என்னென்னு தெரிய வந்திருக்கு. நான் சொன்ன பொய்யால் தான் இன்றைக்கி உண்மையே தெரிய வந்திருக்கு. நான் செஞ்சதும் தப்பு தான், மனோஜ் செஞ்சதும் தப்பு தான் அப்படின்னு மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்கின விஜயா இங்கே முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க, உடனே அண்ணாமலையும், இனியாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த வீட்டில் பொறுப்பான மருமக மீனா கிட்டேயே இப்படி பேசுகிறியே நீ? சொல்லப்போனால் நீ செஞ்ச தப்புக்கு நாங்கள் எல்லாரும் தான் உன்னை இங்கேருந்து அனுப்பியிருக்கணும். ஆனால் மீனா, முத்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கியே. இனியாவது முத்து மீனாவை புரிஞ்சுக்கோ. இல்லையா அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் விஜயா. அதுக்கப்புறம் நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. முத்துவை பற்றின உண்மையை நான் இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். மனோஜை இனியும் நம்பாத. அப்படி நம்புனேன்னா மறுபடியும் நீ தலை குனிஞ்சு நிற்கணும். உன்னை மனோஜ் எப்போ வேணாலும் ஏமாற்றுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அங்கேருந்து போக, உடனே முத்து ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. மீனா ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏங்க கண்கலங்கி நிற்கணும்? நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கீங்க, உதவி செஞ்சுருக்கீங்க. இனியும் உங்கள் அருமை பெருமை இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் புரியலனா, உங்கள் அம்மா உங்களை மகனாக ஏற்றுக்கலனா, நாம் 2 பேருமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தானே விஜயாத்தை ஆசைப்படுறாங்க. நம்ம பேசாமல் இங்கே இருக்கவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க.
இதுக்கு மேலேயாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மா உங்களை ஏற்றுக்கணுன்றது என்னுடைய ஆசைன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜயாவும் அழுதுகிட்டே வந்து முத்துவோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா முத்து. மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். சொல்லப்போனால் மனோஜை நான் நம்பியிருக்கவே கூடாது. நீ செஞ்சது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான்னு புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். மனோஜ் மாதிரியே இப்போ நானும் பொய் சொன்னது எல்லாமே தப்பு தான். அதனால தான் மீனா என்னை வந்து கேள்வி கேட்டிருக்கா. நான் நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு ஒத்துக்கிறேன். இனி நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன். அதுக்குன்னு இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன் முத்து. இனியும் நீ எங்கேயும் போக வேண்டாம். இது உன்னுடைய வீடு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? என்ன புரிஞ்சுக்காம முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தான் நடந்த உண்மையை சொல்லிட்டேன்ல. எப்பயும் போல் என்கிட்ட பேச வேண்டியதானே. முத்துவை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னை கண்டுக்கவே மாட்டாங்களே. அம்மா எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு இங்கே மனோஜ் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. அம்மா என்னம்மா நீங்கள் ஏம்மா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அந்த முத்து என்ன மாதிரி நிறைய படிக்கலம்மா, பெரிய வேலைலாம் செய்யலை, சம்பாதிக்க தெரியலம்மா அந்த முத்துவுக்கு. ஆனால் நான் உங்கள் பையன்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்லன்னு சொல்லும்போது போதும் மனோஜ், நீ என் பேச்செல்லாம் கேட்கல. நீ என்ன ஏமாத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்ல. என்னம்மா இன்னைக்கு நான் உண்மையை சொன்னதுக்கப்புறமா தானம்மா முத்து மேலே தப்பே இல்லைன்னு தெரிய வந்தது. நான் உண்மையை சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு மனோஜ் வந்து பேசின உடனே விஜயா இருந்த கோவத்தில் மனோஜை ரோகிணி முன்னாடி பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி முத்துவை நான் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டேன். இப்போ என் பையனோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இங்கே தான் இருப்பாங்க. என்ன ரோகிணி, நீயும் போய் சொல்லி ஏமாத்தின. உன்ன மாதிரியே இந்த மனோஜ் என்னை ஏமாத்திட்டான். சொல்லப்போனால் நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு ஒரு எண்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் இனியாவது மனோஜ் திருந்துறானான்னு பார்ப்போம். இல்லையா இந்த வீட்டில் மனோஜ் இருக்கக்கூடாதுன்னு நீ சொன்ன முடிவையே நானும் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே ரோகிணி, பாத்தியா மனோஜ், உங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்களாம். அதனால் நீ வந்து அவங்க மகனே இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. முத்து மீனா தான் இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அவங்க வீட்டை விட்டு போகக்கூடாதான். ஆனால் நீயும் நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான். எப்படிலாம் உங்கள் அம்மா பேசுகிறாங்க பார்த்தியா? நீ செஞ்சது தப்பு தான் மனோஜ். ஆனாலும் நீ உண்மையை சொல்லியிருக்க கூடாது. பாத்தியா இப்போ உன் மேலே உங்கள் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. நம்ம முன்னாடி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. இனி அந்த முத்து மீனா 2 பேரும் நம்மளை வந்து சரியாக கவனிக்கவும் மாட்டாங்க. மீனா சமைச்சு கொடுக்கவும் மாட்டாங்க. நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுவாங்க. உங்கள் அம்மாவே இப்படிலாம் மனசு மாறிட்டாங்களே அப்படின்னு ரோகிணியும் விஜயா மனசு மாறி முத்து மீனா கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியாமல் ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி. உடனே விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உண்மைதான் மீனா, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கல. நான் வந்து பொய் சொன்னேன்னு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேன்ற கோவத்தில் உன்கிட்ட நான் பேசிட்டேன். சொல்லப்போனால் நானும் மனோஜ் மாதிரி மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினச்சது எல்லாமே என்னுடைய தப்பு தான். என்னை மன்னிச்சிருமா. நீங்கள் செஞ்சது பெரிய உதவி. அந்த உதவியை நான் செஞ்சதா சொல்லியிருக்கவே கூடாது. இனி கிருஷ்ண இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வரலாம். கிருஷ்ண ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். நானும் கிருஷ்ணக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ல. அத்தை, அதான் கிருஷோட பாட்டி கிருஷை பார்த்துக்கிறதா சொல்லிட்டாங்கல்ல. கிருஷுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். ஆனால் இப்போ கிருஷை பார்த்துக்கிறதுக்கு அவங்க பாட்டி இருக்கும்போது அவங்களே கிருஷை பார்த்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அத்தை அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாகவே நானும் உன் மாமா அண்ணாமலையும் உங்கள் 2 பேருக்கும் மாடியில் ரூம் எல்லாம் கட்டித்தர போகிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயாவும், அத்தை உண்மையாவா? நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை. அதான் நாங்களும் சம்பாதிக்கிறோம்ல, எங்ககிட்டேயும் கொஞ்சம் பணம் இருக்குது. எப்படியாவது எங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்டிடுவோன்னு சொல்கிறாங்க மீனா. நீங்கள் இனி கஷ்டப்படக்கூடாது. இத்தனை நாள் ரூமும் இல்லாமல் இங்கே வந்து வெளியில் தானே தங்கியிருந்தீங்க. இனி வந்து என் மகன் முத்துவை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு நீ பாரு மீனா. நான் உண்மையாகவே மனசு மாறிட்டேன். என்னை நம்பி என்னை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களை ஏற்றுக்கணும்னு இல்லை, நீங்கள் தான் மன்னிச்சு முதல்ல என்னை ஏற்றுக்கணும். முத்து அம்மாவை ஏற்றுப்பலப்பா அப்படின்னு சொல்லும்போது எந்த பதிலும் பேசாமல் தலை குனிஞ்சு அழுகிறாரு முத்து. இங்கே உடனே அண்ணாமலையும், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா. உண்மையாகவே மனசு மாறி முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்ட. நீ செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி மனோஜ் செஞ்ச தப்புக்கு மனோஜ் ரோகிணி 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மனோஜால் தான் இவ்வளோ பிரச்சனையோன்னு நீ சொன்னதெல்லாம் கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் முத்து மீனாவுக்காக ரூம் கட்டணும்னு நீ சொன்ன பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. இதே மாதிரி முத்துவை புரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்ட நீ சந்தோஷமாக பேசணும். உன் பையன் முத்துவை நீ நல்லா பார்த்துக்கணும். அதுதான் விஜயா என்னுடைய ஆசை.
நாளைக்கே முத்து மீனாக்கு ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன்னு சொல்ல உடனே மனோஜ், என்னப்பா எனக்கும் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கும் நிறைய பணம் தேவைப்படுது, நான் பணம் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த முத்து மீனாக்கு மட்டும் ரூம் கட்டி தரேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பணம் வேணாலும் செலவு செய்வேன்னு சொல்கிறீங்க, ஏன்ப்பான்னு சொல்ல உடனே மனோஜும், நீ என் பையனே கிடையாது மனோஜ் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. நீ செஞ்ச தப்புக்கு போனா போதுன்னு தான் இந்த வீட்டில் உன்னை தங்க வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பேசினேன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன். இது வரைக்கும் உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டல மனோஜ். இனி என் பையனா அது முத்து தான். முத்துவுக்காக தான் நான் எல்லாமே செய்வேன். நாளைக்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க நினச்ச மாதிரியே மாடியில் பெரிய ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய தான் போகிறேன். ஆனால் இனி மனோஜ் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக தன்னுடைய முடிவை சொன்னதால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். முத்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்கே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயா இப்படி மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் முத்து மீனாவுக்காக விஜயா இப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை.